ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒர்க் ப்ரெஷர், அதனால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள்லையாவது ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு துபாயிலே சைக்கிளில் விளாக் பண்ணக்கூடிய தமிழ் பர்சன் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரை யாரும் சைக்கிளில் போய்கிட்டு பேசி பார்த்ததில்ல, விளாக் பண்ணி பார்த்ததில்ல. இதுதான் நான் வந்து ரெகுலராக ஆஃபீஸ் போகிற ரூட்டு. சரி, அப்படியே ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கி மாட்டி, சரி டெய்லியும் வீடியோ எடுத்து இதுலையாவது போடுவோம் பேசிக்கிட்டு. துபாயில் ஈஸியாக சைக்கிள் ஓட்டலாம். ஒரு ஏரியாலலாம் வந்து அதிகமாக வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னே நிறைய ஏரியா இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் ஓட்டாமல் இந்த மாதிரி சந்து பொந்துகளில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து ஓட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் இடையூறு இல்லாமல் ஓட்டிக்கணும். நான் சைக்கிளிங் பண்ணுற ட்ராக் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஹைவேவாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் இந்த மாதிரி சர்வீஸ் ரோட்டில் தான் எடுத்து போயிட்டுருப்பேன். போகிற வழியில் நிறையா கடைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றுத்துலேயும் போய் சாப்பிட முடியாது, ஏன்னா டியூட்டி போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். பிஃபோராக கிளம்பி வந்தால் தான் அதோடைய நம்ம அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், மேலே மெட்ரோ பீச்சு. என் சேனலில் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியும் எடுத்து வீடியோ போடலான்னு இருக்கேன். சில நேரத்தில் கண்டென்ட் இருக்காது, சில நேரத்தில் வீடியோ எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். அதனால தான் வீடியோ ஒழுங்காக போட முடியல. அது இல்லாமல் ஒர்க் ப்ரெஷர் வேறு. இது வந்து சர்வீஸ் ரோடு. இந்த ரோடுக்கு பேர் வந்து டெமாஸ்கஸ் ரோடு, டெமாஸ்கஸ் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக வந்து இந்த பாத்து இருக்கும். இந்த பாத்தில் மேலே ஏறி ஏறி அப்படியே ஆஃபீஸுக்கு நேராக போயிடுவேன். கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் இருக்கும். அதனால் அதான் கொஞ்சம் வாய்ஸ் இதாகுது. போக சரி பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. அடிக்கிற வெளியில் கிரிக்கெட் விளாட்றாங்க. ஓகே கைஸ், நான் ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டேன். டெய்லியும் இது சைக்கிளில் தான் vlogging இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எதில் பார்த்தாலும் எதாவது பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.